இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, ஆக்டர் விக்ரம் நடித்த தங்கலான் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தில் வந்து ஆக்டர் விக்ரம், பார்வதி, மாளவிகா, மோகனன், பசுபதினு பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து பாரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா திரையரங்குலையும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்கள் வந்து விவசாயம் செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் இருக்கா. அந்த பண்ணையார் இந்த மக்கள் எல்லாம் அடிமையாக வச்சுட்டு இருக்கான். அந்த மக்களுக்கு தேவையான கடன் உதவியெல்லாம் அவன் செய்கிறான். அந்த மக்கள் வந்து அந்த கடனை திருப்பி தரலைன்னா அந்த குடும்பமே வந்து பண்ணையார் குடும்பத்துக்கு கீழே அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதே வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் வரான். அவன் வந்து இந்த ஊரில் வந்து தங்க கிடைக்க போகுது, தங்க இருக்குன்னு சொல்லி மோப்பம் பிடிச்சி வந்துடுறான். வந்து அந்த ஊர் மக்கள்கிட்டையெல்லாம் விசாரிக்கிறான், இந்த தங்கத்தை யார் எடுத்து வருவாங்கன்னு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தன் வந்து இந்த இன மக்கள் வந்து அந்த தங்கத்தையெல்லாம் எடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த இன மக்கள்கிட்ட கேட்குறாங்க, விக்ரம்கிட்டே அந்த இன மக்கள்கிட்டே கேட்குறாங்க, அந்த தங்கத்தை எடுத்து தான்ட்டு. அவங்க வந்து இதில் பல பிரச்சனைகள் இருக்குது, நாங்களாம் எடுத்து தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் உயர்த்துறேன், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான துணிமணி, பண வசதி, சாப்பாடு எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ விக்ரமும் அந்த மக்கள் இருக்கிற 4 பேர் விக்ரம் கூட போகிறாங்க பிரிட்டிஷ்காரனுக்கு தங்கம் எடுத்துறதுக்கு. அப்படி போய் அவங்க தங்கம் எடுத்து கொடுத்தாங்களா இல்லையா, அப்படி போகிற வழியில் ஏதாச்சும் பிரச்சனையாச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடித்த எல்லா ஆக்டரும், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சியான் விக்ரம். மனுஷன் இந்த 58 வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட திரைப்பயண வாழ்க்கையில் வந்து இந்த தங்கலான் படம் ஒரு மைல்கல்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் மூலிமா விக்ரமுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாம். அடுத்தது இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார். மனுஷன் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து மியூசிக் பண்ணியிருக்கிற அப்படி. ஸோ அந்த காட்சிகளுக்கு தேவையான பின்னணி இசையும் பாடல்களும் கொடுத்துருக்கிற அப்படி. ஜிவி பிரகாஷ்குமார் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மெயின் பில்லருன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட 3வது பாசிட்டிவ் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் டீமு. விஎஃப்எக்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிறுத்தை வருது, ஒரு நிறையா பாம்புகள் வருது, ப்ளட்டு வந்து பாறையில் போகிற மாதிரி பல சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரியலாக இருக்கிற மாதிரியே வேலை செஞ்சுருக்கிறாங்க. செமையாக இருக்குது ஃப்ரேமில் பார்க்கும்போது, படத்தில் பார்க்கும்போது. அந்த குழுக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது கேமராமேனோட ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு, எடிட்டரோட ஒர்க்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் மைனஸ்ன்னு வந்து நம்ம எதை சொல்லலாம்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஒரு தொய்வு ஏற்படுது நமக்கு. படம் என்னடா மெதுவாகவே போகுது, ஸ்பீடாக போக மாட்டேங்குது, எப்படா இந்த படம் முடியும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுது. அது மட்டும்தான் இந்த படத்தோட மைனஸ்ன்ட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. மாளவிகா மோகனோட நடிப்பு சரி, பசுபதியோட நடிப்பு சரி, பார்வதியோட நடிப்பு சரி, சியான் விக்ரமோட நடிப்பு, மற்ற கதாபாத்திரத்தோட நடிப்பு எல்லாமே வந்து வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த தங்கலான் படம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு போங்க. தங்கலான் இந்திய சினிமாவின் பெருமை.